இப்ப இங்க எழுதிருக்கு இந்த பாருங்க, இது என்ன எழுதிருக்கு படிங்க. அத சப்தகிரி. அது சப்தகிரின்னா என்னது? எழுத்து ஆங்கிலத்தில் இருக்கு, ஆனா நீங்க படிக்கும்போது சப்தகிரி, கிரின்னா மலை, அது ஏதோ ஒரு இதுன்னு இருக்குதுப்பா. அது டேஸ்ட் ஆஃப் சவுத் இந்தியா, அது ஏன் தென்னிந்திய சுவை அப்படின்னு ஏன் நீங்க வைக்கல? அப்ப நீங்க மாத்திட்டீங்க, பேரை மட்டும் தமிழ்நாடுன்னு வச்சுட்டு ஒரு இனத்தை அழிச்சிட்டீங்க. ஒண்ணு நீங்க கவனிச்சுக்கிறீங்க, குண்டு போட்டு போர் நடத்தி ஒரு இனத்தை அழிக்கிறீங்க. ஒரு 1000 குடும்பம் மிச்சம் இருக்குன்னா 1000 மக்கள் அந்த மொழி உயிர்ப்பிச்சிடும். ஆனா மொழி அழிச்சிட்டீங்கன்னா அந்த இனம் உயிர்ப்பிக்காது, அவ்வளவுதான், முடிஞ்சிடும். இப்போ போர் நடத்தி ஈழத்துல எங்களை அழிச்சாங்க, ஆனால் எங்கள் இனம் இருக்குது, கொஞ்சம் இருக்குது, எங்க மொழி இருக்குது, அது உயிர்ப்பிச்சுக்கிறோம், அந்த இனம் உயிர்ப்பிச்சுக்கிறோம், பள்ளிக்கு பெருகிறோம். ஆனால் நீ மொழி அழிச்சிட்டீங்கன்னா என் இனம் இல்ல, ஏறக்குறைய அழிஞ்சு போச்சு. இப்ப அழிவின் விளிம்பில் நிற்கிற நாங்க அந்த மொழியை மீட்டுருவாக்கம் செய்ய துடிக்கிறோம். இந்த நிலையில புதிதா மும்மொழின்னா எப்படி? சமஸ்கிருதம் மொத்தமே 26,000 பேர் தான் இந்த நாட்டில் பேசுறாங்கன்னு இருக்குது. அதுக்கு அதன் வளர்ச்சிக்கு நீங்க ஒதுக்குற நிதி எவ்வளவு? இந்திய நாடாளுமன்ற கட்டடத்தில் எதற்காக சமஸ்கிருதத்தில் கல்வெட்டு? யார் பதில் சொல்ல? தம்பி அண்ணாமலை சொல்லுவாங்களா? உலகத்தின் தொன்மையான மொழி, முதல் மொழி தமிழ், அது எங்க நாட்டில் இருக்குது, எங்களுக்கு பெருமைன்னு பிரதமர் பேசும்போது, இந்திய மொழிகளின் தொன்மையை தமிழிலிருந்து அறியலாம்னு பிரதமர் பேசும்போது, அதுக்கு நேர் எதிர் கருத்தை தம்பி அண்ணாமலை பேசிட்டே வராரு. பிரதமரே எழுத்து பேசுறீங்களா? அப்போ அங்கேயும் அப்ப அவ்வளவு தொன்மையான மொழிக்கு, பெருமையான மொழிக்கு ஏன் இந்திய நாடாளுமன்றத்துக்குள்ள, இந்த நாட்டின் நாடாளுமன்ற வளாகத்துல கட்டட அந்த இடத்துல கல்வெட்டுல எங்க மொழி இல்ல? ஏன் இல்ல? 22 இந்திய மொழிகள், எல்லா மொழிகளையும் கல்வெட்டு இருந்தா என்ன இடிஞ்சு விழுந்துருமா? என் மொழியை அங்கீகரிக்காத நாட்டுல எனக்கு என்ன பற்று வரும்? என் தாயை நிராகரிக்க வீட்டு மேல, நாட்டு மேல எனக்கு என்ன பற்று வரும்? சொல்லுங்க நீங்க. நீங்க தான் செய்றீங்க, நீங்க தான் ஒரு மொழியை திணித்து இந்த நாட்டை கூறு போடுறீங்க, துண்டாடுறீங்க. நீங்க பிரிவினைவாதத்தை தூண்டுகிற பிரிவினைவாதிகள் நான் குற்றம் சாட்டுகிறேன். ஒற்றை மொழியை திணித்து இந்த நாடு இறையாண்மை கொண்ட, ஒருமைப்பாடு கொண்ட நாடாக இருக்கிற நாட்டை கூறு போட துடிக்கிறீர்கள், நான் குற்றம் சாட்டுறேன். பதில் என்ன இருக்கு? மொழியை வச்சு நீங்க நாட்டை கூறு போட துடிக்கிறது நீங்களா நாங்களா? ஒழுங்காயிருந்த நாட்டை வம்படியா திணித்து, ஒரே வரி, ஒரே ரேஷன் கார்டு, எல்லாருக்கும் ஒரே நீர். இல்ல இதே பிரதமர், இதே தம்பி அண்ணாமலை ஏன் காவிரி நதிநீர் உரிமையை, ஒரு தேசியம், ஒரு மாநிலத்தில் இருக்கிற உரிமையை பெற்றுத்தர வராது? ஏன்? என் நிலத்தில் வளர்த்த நீ யாரை கட்டி எடுத்துட்டு போற? என்னுடைய நரிமணம் பெட்ரோலை யாரை கட்டி எடுக்கிற? என்னுடைய மீத்தேன் ஈத்தேன் எல்லாருக்கும் யாரை கட்டு பயன் கொடுக்கிற? அணுல என் நிலத்தில் இருக்கு, வெடிச்சா சாகிறது நானு, ஆனா பலன் எல்லாரும் எடுத்துக்கிற. என்னுடைய நெய்வேலி பழுப்பு நிலக்கரி என் சொந்த நிலம், நிலத்தை கொடுத்துட்டு வாழ்விடத்தை விட்டு சொந்த நாட்டில் அகதியா வெளியேறினது நான். ஆனா என் நிலத்தில் இருந்து தயாரிக்கப்படுற மின்சாரத்தை எல்லாரும் பகிர்ந்துக்கிறார். என்னுடைய வளம் எல்லாருக்கும், ஆனால் அவரவர் நீர்வளம் அவரவருக்கு. முல்லை பெரியாரா அவருக்கு, காவிரியா அவருக்கு, பாலாரா அவருக்கு, கிருஷ்ணா நதி நீரா அவருக்குன்னா அப்ப என்னுடைய வளம் எனக்குன்னா வரக்கூடாதா? என்னது இது? திரும்ப திரும்ப சொல்றேன், பிரிவினையை தேச தூண்டி தேச ஒற்றுமை சீர்குலைப்பது நீங்க தான். நீ ஒரு கல்விக் கொள்கை சொல்வா, அதுல என் பாட்ட வாவுசியை பத்தி உன் பாடத்திட்டத்தில் இருக்குமா? எங்க வள்ளலார் வைகுந்தர் இருக்குமா? விவேகானந்தர் இருப்பாரா? எங்க தீரன் சின்னமலையும் பூலித்தேவனும் மருதுபாண்டி, எங்க பாட்டி வேலுநாச்சியாரும் அழகுமுத்துக்கோனும் சுந்தரலிங்கமும் பெரும்பிடுகு முத்தரையனும் எங்க மூதாதையில் இருப்பான், அதுல இருப்பான் அவன் வரலாறுல. சேட்ட பணியலே கூடாது. தமிழ்ல நீ 8ஆம் வரைக்கும் கொஞ்சம் படிச்சுக்க அப்படின்னா அதுல சிலப்பதிகாரம் முழுக்க படிக்க முடியுமா? கம்பராமாயணம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, தமிழ் காப்பியங்கள் இல்ல சொல்லுங்க. இது என்ன இருக்கு? என்னுடைய திருக்குறளை தான் படிக்க வைப்பியா? எதை படிக்க வைப்ப? அகநானூறு, புறநானூறு, 10 500 இதெல்லாம் இருக்குமா? சும்மா 8ஆம் வகுப்பு பேருங்க. அண்ணா சொல்றாரு, தமிழ் கடல்ரா, அதுல கரை கண்டவனே கிடையாது. எம்ஏ முதுகலை தமிழ் இலக்கியம் படிச்சவனே பொழுப்புற தேடிக்கிட்டு அலைறான். நீ 8ஆவது படிச்சா போதும்னா கடற்கரையில் ஓரத்துல கால் நினைச்சா போதும்ன்ற அப்படிங்கிறாரு. புரிஞ்சுக்கிட்டு பேசணும். இது தேவையில்லாத வேலை. இது சும்மா போட்டு Taste the Daily.